ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஆன்மா இறைவனிடம் திரும்பி செல்வதற்கான 5 படிகளில் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துதல். மனிதன் யுக யுகங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளான். அவனுடைய ஆன்ம வளர்ச்சியை துரிதப்படுத்தும் பொருட்டு இறைவனிடம் திரும்புகின்ற அவனுடைய ஒடுக்கம் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையை தூண்டுவிக்க அவன் முயற்சி எடுக்க வேண்டும். இதை அவன் தனது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வெளிப்புறமாக செய்கிறான். உதாரணமாக, இடம்பெயர்தலுக்காக தனது கால்களை உபயோகிக்க இயற்கையால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அந்த செயல்முறை மிகவும் மெதுவானது மற்றும் தூரத்திற்கேற்றபடி மிகவும் வரம்புக்குட்பட்டது. ஆதலால் சவாரி செய்வதற்கு அவன் மிருகங்களை உபயோகித்தான். பிறகு அவன் கார், ஆகாய விமானம் போன்றவற்றை கண்டுபிடித்தான். இப்பொழுது நாம் ஏன் நம் ஆன்மாவின் வளர்ச்சியை அதைப்போல் துரிதப்படுத்த கூடாது? மனிதனின் ஆன்மா 5 படிகள் அல்லது வளர்ச்சி நிலைகள் வழியாக முன்பு விவரிக்கப்பட்டுள்ளதை போன்று இறைவனிடம் திரும்பிச் செல்ல மேலேற வேண்டும். அந்நிலைகள் தாது, தாவரம், விலங்கு, மனிதன் மற்றும் தெய்வீக மனிதன். ஒவ்வொரு நிலையிலும் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும். 1. அவன் இரத்தினங்களைப் போல் ஒளிவு மறைவின்றி குறைபாடுள்ள உணர்வு திறன் எனும் மாசுகள் இன்றி இருக்க வேண்டும். மனக்கரைகளை அகற்றுவதன் மூலம் அவனுடைய இயல்பான ஒளி வீசும் மனநிலையின் பளிங்கு போன்ற குணத்தை விருத்தி செய்ய வேண்டும். அவனுடைய சிந்தனையும் அறியும் சக்தியும் தெய்வீக மனதை சிதைவுறாமல் பிரதிபலிக்கும் வகையில் இரத்தினம் போன்ற தெளிவுடன் இருக்க வேண்டும். இதன் பொருள் அவனுடைய புலனுணர்வுகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த புலனையும் தவறாக உபயோகிப்பதோ அல்லது மிதமின்றி அனுபவிப்பதோ உணரும் திறன்களில் குறைபாடுகளை உண்டாக்கும். ஆனால் ஒருவருடைய புலனறிவார்ந்த மனநிலை எனும் இரத்தினம் மறைக்கப்படாமல் இருந்தால் அப்பொழுது அவர் ஆன்மீக உணர்வு திறனை விருத்தி செய்கிறார். 2. ஆன்மீகத்தில் முன்னேறும் மனிதன் தம்முடைய சுற்றுச்சூழலுக்கு தாவரங்கள் கொடுக்கும் உணர்வுமிக்க பதிலளிப்பை போல வாழ்க்கை மற்றும் அவனது சுற்றுப்புறத்திற்கு சுய நினைவுடனான கூர்ந்து உணரும் திறம் படைத்தவனாக இருக்கிறான். ஆனால் தாவரங்களின் உணர்வு திறன் கடினத்தை வெறுப்பதை போல ஆன்மீக உணர்ச்சியுள்ள மனிதன் உலக விஷயங்களின் இழிவான தன்மையை வெறுத்து ஒதுக்குகிறான். அத்துடன் தாவரங்கள் சூரியனை நோக்கி திரும்புவது போல தான் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதை காண்கிறான். 3. பிறகு வருகிறது மிருகங்களின் உயிராற்றல். பெரும் பலத்தையும் மன சக்தியையும் அவை பெற்றிருந்த போதிலும் இந்த ஆற்றல்களை எப்படி அறிவுபூர்வமாக உபயோகிப்பது என்பது அவற்றிற்கு தெரியாது. முன்னேறும் மனிதன் விலங்கை போல உயிராற்றலுடன் நிறைந்திருக்க வேண்டும். ஆனால் விலங்கின் வலிமையான மன உறுதியை பேராசை நோக்கங்களுக்காக அல்லாமல் சுய கட்டுப்பாட்டோடு செயல்களை நிர்வகிக்கவும் உயிர் சக்தியின் மீது ஆதிக்கம் பெறவும் பயன்படுத்த வேண்டும். உயிராற்றலை எப்பொழுதும் நல்லவற்றிலும் பயனுள்ளவற்றிலும் ஈடுபடுத்தி தீய பழக்கங்களிலோ அல்லது மற்ற தவறான பயன்பாட்டிலோ விரயம் செய்யாமல் இருந்தால் மனிதன் இறைவனை நோக்கி செல்கிறான். ஆனால் அவன் வெளிப்படையாக பகுத்தறிவற்ற விலங்கின இயற் தூண்டுதலுக்கு இடம் கொடுத்த உடனேயே அவன் சடப்பொருளை நோக்கி செல்கிறான். அதைத்தான் பொதுவான நிகழ்வாக எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். யோகி மாறாக உயிராற்றல் மற்றும் இச்சா சக்தியை விவேகத்துடன் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்று உணர்கிறான். அவன் பலவீனமானவன் அல்ல, அவன் சுய கட்டுப்பாட்டின் எஜமான். எப்படி இறுக்கமின்றி தன்னுள் இருக்கும் ஆன்மாவின் இருப்பை வெளிப்படுத்த உயிராற்றலாகிய தேடும் ஒளியை செலுத்த வேண்டும் என்பதை அவன் அறிவான். சடப்பொருளிலிருந்து உயிர் சக்தியை பரம்பொருளுக்கு திருப்புதல் பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது. கிரியாயோகத்தின் வாயிலாக உயிரோட்டத்தை வெளி விஷயங்களிலிருந்து உள்ளிழுக்கும் பொழுது உணர்வு நிலையானது இறைவனில் உள்ள அதனுடைய உயர்ந்த நிலையை அகத்தே புரிந்து கொள்ள துவங்குகிறது. 4. அதன் விளைவாக பகுத்தறிவுள்ள மனிதன் சிந்தனை மிக்கவனாக, விவேகமுள்ளவனாக, தெளிவாக சிந்திப்பதற்கும் பகுத்தாராய்வதற்குமான தனது ஆற்றலில் என்றும் முன்னேறுபவனாக ஆகிறான். தூய பகுத்தறிவு அல்லது விவேகத்தை வளர்த்து கொள்கிறான்.
அவனுடைய பகுத்தறிவில் இனி எப்போதுமே சந்தேகம் மற்றும் தவறான புரிதல் கலப்பதில்லை. ஞானிகளோடு விவாதிக்கவும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற மற்றும் எடுத்துக்காட்டுகின்ற உண்மைகளை ஆராயவும் புரிந்து கொள்ளவும் அவன் கற்றுக்கொள்கிறான். எப்போதும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தில் உள்ள மக்களோடு நீங்கள் விவாதித்தால், குறிப்பாக உங்கள் உணர்வு நிலை உண்மையான ஞானத்தில் இன்னும் உறுதியாகாத நிலையில் இருந்தால், உங்கள் மூளையும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தினால் பாதிக்கப்படும். அநேகர் விவாதம் செய்வதன் மூலம் அவர்களுடைய பக்கம் வெற்றி அடைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு வெற்றி உணர்வை உடனேயே கிடைக்க அனுமதிக்கிறேன். அவர்களோடு பேசுவதில் எந்த பயனும் இல்லை. முட்டாள்கள் வாதிடுகிறார்கள், அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள். நாங்கள் குருதேவரோடு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் உரையாடிய பொழுது அது தூய விவேகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டதும் அவருடைய ஞானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது. குருமார்கள் சார்ந்திருப்பது உண்மையை தான், கோட்பாடுகளை அல்ல. ஆனால் பெரும்பாலான மக்கள் உணர்ச்சியால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்களினால் வரம்புக்குட்படுத்தப்படுகிறார்கள். 2 நபர்கள் மெய்யாகவே உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்கள் வெகு விரைவில் ஒத்துப்போக முடியும். தூய பகுத்தறிவு மற்றும் தூய உணர்வு ஆகிய இவை இரண்டையும் வளர்த்து கொள்வதால் மட்டுமே நீங்கள் இறைவனையும் உண்மையையும் அடைய முடியும். சாதாரண ஆணிடத்தில் பகுத்தறிவு மேலோங்கி உள்ளது, உணர்ச்சி மறைக்கப்பட்டு இருக்கிறது. சராசரி பெண்ணில் உணர்ச்சி முதன்மையாகவும் பகுத்தறிவு மறைக்கப்பட்டும் இருக்கிறது. நீங்கள் உணர்ச்சியை மிக அதிகமாக பெற்றிருந்தால் அது உணர்ச்சி வேகமாகி உங்களை பருப்பொருள்களின் வலைக்குள் கொண்டு செல்லும் மற்றும் அதிக பகுத்தறிவு வரட்டு வாதமாகி அதுவும் உங்களை மாயையான பருப்பொருளுக்கு கொண்டு செல்லும். தியானம் வாயிலாக பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை சமநிலைப்படுத்தும் பொழுது நீங்கள் இறைவனையும் உண்மை உணர்வுகளையும் பெறுவீர்கள். இந்த பண்புகளை பரிமாற்றம் செய்வதனால் ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரிடத்தில் தூய பகுத்தறிவு மற்றும் தூய உணர்ச்சியை சமநிலைப்படுத்த உதவ முடியும். இதனால் இறைவனுடனான ஐக்கியத்தை நோக்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும். இதற்கு திருமணம் மட்டுமே ஒரே வழியல்ல. வெற்றிகரமான தியானத்தினால் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ தனக்குள் இந்த சமநிலையை அடைகிறார். ஏனென்றால் அச்சமநிலை ஏற்கனவே ஆன்மாவில் மறைந்திருக்கிறது. 5. விவேக நிலையின் சமன்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை வளர்த்து கொண்ட பிறகு ஒடுக்கத்தின் இறுதி நிலை அடையப்பட வேண்டும். அதாவது தெய்வீக மனிதனின் தூய உள்ளுணர்வு மற்றும் எல்லாம் அறியும் பேரறிவு. தனது ஆன்மா மற்றும் பரம்பொருளை உணர்வதில் அவன் உள்ளுணர்வு பூர்வமாக முன்னேறுகிறான். பிறகு அவன் தேகம் மற்றும் லௌகீக தன்மையிலிருந்து தன் உணர்வு நிலையை தனது மூல சர்வ வியாபக நிலைக்கு முழுவதுமாக உயர்த்த வேண்டும். சுதந்திரமடைந்த ஆன்மா மீண்டும் ஒரு முறை இறைவனிடம் திரும்ப வந்தடைகிறது. எந்த செயல்முறையினால் இறைவன் பருப்பொருளை திரும்பவும் பரம்பொருளாக செய்கிறானோ அந்த எல்லா நுட்பமான பண்புகளையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் விருத்தி செய்ய முடியும். உங்கள் உடலை தியானம் மற்றும் கிரியா யோகத்தின் வாயிலாக ஆன்மீகமயமாக்குவதன் மூலம் அதில் இந்த செயல்முறையை துரிதப்படுத்த முடியும். உங்கள் உடல் உறைவிக்கப்பட்ட மின்காந்த ஆற்றல் கொண்ட அணுக்களாலான ஒளியின் ஒரு திரட்சியாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இறைவனை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படும் பொழுது அந்த ஒளிரும் அணுக்கள் இறைவனின் அதிர்வலைகளை கொண்ட எண்ணங்களை தவிர வேறெதுவும் இல்லை. பரம்பொருளின் உறைவிக்கப்பட்ட உணர்வு நிலையை என உணர்ந்தறிவீர்கள். ஓம் தொடரும்.